இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த புனிதர் எனக்கு மிகவும் நெருக்கமான புனிதர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புனிதர். கோடி அற்புதங்களை நிறைய மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். இதோ நான் சிறப்பாக இந்த திருச்சி அமலாசிரமம் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் துணை அதிபராக இருந்து வருகிற மக்களுக்காக இயேசுவினிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த புனிதருடைய பரிந்துரைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் மூலமாக இந்த கோடி அற்புதர் இயேசுவினுடைய வரங்களை வாரி வழங்கி கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் கண்கூடாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னிடத்திலே வந்து ஜெபித்து விட்டு போகிறவர்கள் மறு வாரத்திலே வந்து சொல்லுவார்கள், நீங்கள் எனக்கு ஜெபித்தீர்கள், உடனடியாக என் உள்ளத்திலே இருந்த அந்த பாரம் குறைந்தது, அந்த வியாதி நீங்கியது, அந்த பிரச்சனை நீங்கியது என்று ஒவ்வொரு நாளும் பலர் சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த கோடி அற்புதர் என் மூலமாக என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். கடவுள் எப்படி வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார், இந்த புனிதர் எப்படி எளியவருடைய ஜெபத்தை கூட கேட்கிறார் என்று நான் வியப்பிலே ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சென்ற வாரம் ஒரு சகோதரி வந்து என்னிடத்துல சொன்னார்கள், நாங்கள் உங்ககிட்ட ஜெபிச்சுட்டு போனோம் ஃபாதர், போன உடனே அன்னைக்கு ஃபுல்லாக என்னால் தூங்க முடிஞ்சது. பல நாட்களாக இரவில் தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் ஏனோதானம் தான் வந்தேன் கோயிலுக்கு நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணீங்க, நான் ஜெபிச்சுட்டு போய் வீட்டில் படுத்தேன், நல்லா தூங்குனேன் ஃபாதர், நல்லா நிம்மதியான ஒரு தூக்கம் கிடச்சிது. அந்த வாரம் முழுதும் எனக்கு நல்லா இருந்துச்சு. உங்ககிட்டே ஒவ்வொரு வாரம் நான் ஜெபிக்கணும் போல இருக்குது, கடவுள் உங்கள் மூலமாக நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு, நிறைய மக்கள்கிட்ட நானும் கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இந்த உண்மையை நான் நேரடியாக அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. கடவுளை போற்றி புகழ்ந்தேன். இந்த எளியவனை இப்படி உயர்த்தி கொண்டிருக்கிறீரே, இந்த எளியவனுடைய ஜபத்தை கேட்கிறீரே என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தேன். ஆம் பிரியமானவர்களே, நான் இந்த திருத்தலத்திலே பல்வேறு புதுமைகளை கண்கூடாக பார்க்கிறேன். என் மூலமாக கூட மக்கள் குணம் பெறுவதையும் நான் பார்க்கிறேன். இந்த அளவுக்கு கோடி அற்புதர் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்கிறார், எல்லாருடைய மன்றாட்டுக்களையும் இயேசுவினுடைய பாதம் எடுத்து செல்லுகிறார், அற்புதங்களை நிறைவாக அப்பொழுதே செய்து முடிக்கிறார் என்பதுதான் உண்மையாகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோனியருடைய பக்தி முயற்சியை கடைபிடிப்போம். எவ்வளவு பிரச்சனைகள், குழப்பங்கள், ஒரு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த புனிதரிடத்திலே வாருங்கள். அவர் உங்களுக்காக இயேசுவினிடத்தை தனது கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குழந்தை பாலத்திலே பரிந்து பேசுகிறார், அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கிறார். இவர் ஏழைகளின் பங்காளி என்று சொல்லலாம், ஏழைகளின் புனிதர் என்று சொல்லலாம், ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த புனிதருடைய பக்தி முயற்சியை, நவநாள் ஜெபத்தை ஜெபித்து அவர் மூலமாக இயேசுவை இன்னும் நெருக்கமாக பின்பற்ற முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 21 இறைவார்த்தைகள் 28 32 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களையும் மற்ற தலைவர்களையுமே அழைத்து அவர்கிட்ட கேட்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவருக்கு 2 புதல்வர்கள் மகன்கள் இருக்கிறார்கள். அவர் மூத்தவரிடம் சென்று இந்த வேலையை செய்துவிட்டு வா, வயலுக்கு போயிட்டு இதை செய்யவே அப்படின்னு கேட்கிற உடனே மூத்தவர் சொல்றாரு, ஐயோ நான்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 2வது மகன்கிட்ட போறாரு, போயிட்டு மகனே இந்த வேலையை என்னால் செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு.
உடனே அப்பா நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேன், சொல்லுங்கப்பா, உடனே நான் போகிறேன்ப்பா, அதை போய் அதை முடிச்சு தான் வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போகிறான். ஆனால் அந்த வேலையை அவன் செய்யலை. அப்போ இவரில் யார் தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றியது அப்படின்னு கேட்குறார். எல்லாருமே மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப செய்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். கடவுள் வந்தார், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் பலவாறு உங்கள்கிட்ட சொன்னார். சிலர் இந்த யூதர்களை யாருமே கேட்கல, அவர் சொல்கிறது கேட்கல, நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்த பிற இனத்தவர்கள் அந்த மீட்பை பெற்றுக்கொண்டார்கள், வாழ்வை அனுபவித்தார்கள், மகிழ்ச்சியை வாழ்ந்தார்கள் என்று இயேசு தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வார்த்தை அல்ல, செயலே முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் சொல்கிறேன், நான் செய்கிறேன், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை விட அதை நாம் செய்கிற பொழுதுதான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. எனவே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இயேசு அழைக்கிறார். இது நான் சொல்கிறத விட செய்வேன். நிறைய பேர் பேச மாட்டாங்க, நான் செஞ்சுட்டு அந்த சாதனையை முடிச்சுட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சினிமாவில் கூட டயலாக் இருக்குது, நான் பேச மாட்டேன், நான் செயலை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒரு சிலருக்குலாம் அப்படி தான், நிறையா வளவலன்னு பேசுகிறாங்க இல்லையா, அவங்க செய்கிறது கம்மி. நிறைய பேசுவாங்க, வாய்க்கிலேயே பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நல்லா பேசுவாங்க, நல்லா வாயில் ஸ்வீட் வச்சு பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, அல்வா வச்சு பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அவங்க செயலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு படத்தில் ஒரு காமெடி கூட எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு வடிவேல் சார் என்ன பண்ணுவார், எல்லாமே வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆகிடும், அதில் எல்லாமே இறங்கி வண்டியை தள்ளுங்க, அப்போ தான் மூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வாங்க வாங்க பாருங்க, தள்ளு 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 தள்ளுங்க, தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லுவார். மொத்தம் வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர் வார்த்தையிலே இருப்பார், யோ வாயா தள்ளியா அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தையில் இல்லைங்க, செயலில் இருந்தால் தான் ஒரு காரியம் நடக்கும். அவர் தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அதை வண்டி போகுமா? போகாது இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரியமானவர்களே, வார்த்தை அல்ல, செயல் மிக மிக முக்கியம். ஒரு செயலை செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக இந்த பகுதி நமக்கு கொடுக்கிற இன்னொரு செய்தி கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்புற புண்ணியம் அல்ல, உள்ளார்ந்த கீழ்ப்படிதல் முக்கியம். வெளிப்புறத்தில் அப்படியே நம்ம செஞ்சுட்டு அந்த புண்ணியம் தேடி காசிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி புண்ணியம் நான் வெளிப்புறமாக பெற்றுக்கிறேன் அது போதும் இல்லை, உள்ளார்ந்த கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம் என்று இயேசு இதன் மூலமாக சொல்லுகிறார். வெளிப்புறத்தில் நாம் எல்லாரையும் ஏமாத்திடலாம், பேசிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கீழ்ப்படிதல் சொல்லிட்டாங்களே செய்யணுமே அப்படின்னு அந்த மூத்த மகன் அந்த உள்ளார்ந்த கீழ்ப்படிதலாக இருக்குது. வெளிப்புறத்தில் நான் செய்ய மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் அந்த வார்த்தையின் மூலமாக அவர் போயிட்டா கூட உள்ளத்தில் அவருக்கு கீழ்ப்படிதல், ஐயோ ஏன் அப்பா சொன்னாரே, அவர் சொல்லி நான் செய்யலாம், என்ன ஆகிறது, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்னு உள்ளார்ந்த ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. அதை போய் செய்து முடிக்கிறார். பிரியமானவர்களே, வெளிப்புறத்தில் நம்ம ஏமாற்றிட்டு போயிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையாக அந்த பாசம் இருக்கிறதா, அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா, அந்த வேலையை நம்ம செய்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். எனவே இந்த கருத்துக்கள் இந்த நாளிலே சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையில் சிந்திக்க இன்னொரு சின்னைய உதாரணம் அல்லது கதையை கூட நான் சொல்லலாம். முரளி என்ற ஒரு மாணவன் இருந்தான். அவன் மாணவன் கொஞ்சம் படிப்பில் ரொம்ப வீக்கு, ஒழுங்காக படிக்க மாட்டான். ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், படிப்பா படிப்பா, ஏன்பா இப்படி இருக்கிற, எல்லா மற்ற மாணவர்களும் பாரு நல்லா படிக்கிறாங்க, நீ ரொம்ப படிப்பில் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கிறிய, மார்க்கே வாங்க மாட்டேங்கிறிய, நீ நல்லா படிப்பா. சொல்லும் பொழுது எல்லாமே, சார் நாளையிலேருந்து பாருங்கள் சரியாக 6 மணிக்கெலாம் உட்காந்து 6 மணிலேருந்து 10 மணிக்கு படிச்சுட்டு தான் சார் இருப்பேன், நாளையிலேருந்து நான் படிக்கிறேன் சார், நான் நேரத்தை வீணாக்கவே மாட்டேன் சார், ஸ்கூலில் வரும்போது நான் படிச்சுக்கிட்டே தான் சார் வருவேன், உள்ளே வந்த ஃப்ரீ டைமில் கூட நான் படிச்சுட்டே இருப்பேன் சார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவான். நாளைக்கு செஞ்சிடறேன் சார், நாளைக்கு செஞ்சிடறேன் சார். இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குன்னு நினைக்கிறேன், குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. குடிகாரம் நாளிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார், ஆனால் மறுநாள் குடிச்சவர், ஏங்க சொன்னீங்களே, நேற்று தானே சொன்னீங்க குடிக்க மாட்டேன்னு, ஏன் தான் அங்கே குடிச்சிட்டு வந்தீங்களோ அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அப்போ சொல்லுவார், நான் இன்னைக்கா சொன்னேன், நாளைன்னு தானே சொன்னேன், நாளையில இன்னைக்கு குடிச்சிட்டேன், நாளிலேருந்து நான் குடிக்க மாட்டேன், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாணவன் முரளி கூட நாளிலேருந்து படிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ரொம்பவுமே அந்த ஆசிரியர் அப்செட் ஆகி, ஏன்பா இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிற, உண்மையை பேசுப்பா, நீ சொல்கிறது ஒரு செயல்படுத்த முடியுமான்னு பாரு, இல்லைன்னா சொல்லாத, ஏன் நாலு சொல்லிட்டு
இத்தனை வருஷமாக நீ ஏமாற்றிட்டு தான் இருக்கிற, என்னை ஏமாத்துற, உங்கள் பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டு தான் இருக்கிற, உன்னால் செய்ய முடியும்னா சொல்லு, இல்லைன்னா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ ரியலைஸ் பண்ணுறான், ஆமாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், செய்யறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாளிலேருந்து பாருங்கள் சார் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவர் கேட்பார், படிக்கிறியான்னு, எதுவுமே சொல்லலை, அப்படியே இருக்கிறான். ஆனால் அவனுடைய தவறை உணர்ந்து படிக்க ஆரம்பித்தான். சொல்லாமல் அவன் காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கிறான். அந்த தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அந்த டாப் 10 இவன் ஒரு லிஸ்ட்டில் 10ஆவதாக வந்துட்டான். ஃபெயிலானவன் 10ஆவது லிஸ்ட்டில் வந்துட்டான். போக போக அவனுடைய காரியங்களை செய்ய அவன் வகுப்பினுடைய முதல் மாணவனாகவே வந்து விட்டான். பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்ம சொல்கிறத விட செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி நமக்கு உண்டு, அதனுடைய பலனை அனுபவிக்கலாம் என்று இந்த கதை கூட சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசு வெளிப்படுத்துவதும் இதுதான். எனவே நீங்கள் வார்த்தை அல்ல, உங்களுடைய உள்ளார்ந்த கீழ்ப்படிதல் முக்கியம். வெளிப்புற பாராட்டை பெறாமல் உள்ளில் இருக்கிற அந்த கீழ்ப்படிதலை உணர்ந்து செயல்படுங்கள் என்று இயேசு இந்த திருவருகை காலத்தில் செவ்வாய்க்கிழமை அழைப்பு விடுக்கிறார். எனவே இது என்னால் செய்ய முடியுமா என்று யோசித்தவர்களாக இந்த நாளை தொடங்குவோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத பதுவை அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இது கோடி அற்புதருடைய புதுமைகளும் அற்புதங்களும் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருப்பதை என் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கோடி அற்புதரே பதுவை அந்தோனியரை இந்த காணொலி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுனுடைய பரிந்துரையை அவர்களுக்கு நிறைவாக கொடுப்பீராக. உம்முடைய ஜெபமும் பரிந்துரை ஜெபமும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யும், இவர்களுக்கு தேவையானதை எல்லாம் இறைவனிருந்து பெற்றுக் கொடும் கோடி அற்புதரே. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வார்த்தையில் அல்ல, செயலில் எங்களுடைய பணிகள் நிறைவாக இருக்க வேண்டும், அதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு செயலாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு அழகான இந்த ஊமையின் மூலமாக தெளிவுபடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த காணொளி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசிரை நிறைவாக கொடுப்பீராக, உள்ளத்தில் மன நிறைவையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. பயண வேலையிலே பாதுகாப்பாக இவர்கள் அழைத்து செல்லுவீராக. இவர்களை சோதிக்கிற, சோர்வுகளை கொடுக்கிற தீய அந்தகார சக்திகள், பொல்லாருடைய வஞ்சக செயல்கள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும். உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் கொடுத்து தாங்கிக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடும். வேலை வாய்ப்பு இல்லாத இளம் பிள்ளைகளுக்கு தீய பழக்கங்களில் தீய நாட்டங்களில் அவர் ஈடுபாடு கொடுக்காமல் தன் நல்ல வேலையில் அமர்ந்து குடும்பத்தை பொறுப்போடு நடத்த அவர்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் அறிவையும் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.